Praise the Lord. Welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரோஸ் வெரைட்டி பேரு சம்மர் ஸ்னோ. இது வந்து ஒயிட் கலர் சம்மர் ஸ்னோ. இது வந்து உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி. மொட்டு நீங்கள் பூத்து முடிச்சோன்னே வெட்டி விட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பூ வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே சூப்பராக பூக்கும். உங்களுக்கு நிறைய பூ பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வாங்கி வைங்க. இது வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா பிங்க் கலந்த மாதிரி ஒரு சம்மர் ஸ்னோ. இந்த பிளான்ட்டோட பேர் சம்மர் ஸ்னோ ஒயிட். ஓகேங்களா? இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முள்ளே இருக்காது பாருங்கள். நான் ஈஸியாக தொடுறேன், முள்ளே இருக்காது. இலைகள் பார்த்திங்கன்னா பொடிசாக நீட்டாக இருக்கும். இதுதான் இதனுடைய இலைகளோட வடிவமைப்பு. பூ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கும். இங்கே பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ஸ்டெம் பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. நம்மகிட்ட வந்து ஒரு 8 months தான் இருக்கும். நல்லாவே திக்கான ஸ்டெம் ஆகிட்டு ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதுக்கு நான் எடுத்திருக்கேன் பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x12 க்ரோ பேக் எடுத்துருக்கேன். நீங்கள் தொட்டி கூட எடுக்கலாம். 10 inch பாட் எடுக்கலாம், 12 inch பாட் எடுக்கலாம். எடுத்துருக்க மண் கலவை பார்த்தீங்கன்னா செம்மண், கோகோபீட், உயிர் உரங்கள், மண்புழு உரம், மாட்டுச்சாண எரு, ஒரு கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு. இதுக்கு நான் மந்த்லி என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து மண்புழு உரம், அடுத்த 15 days வந்து ரோஸ் மிக்ஸு, அடுத்த 15 days வந்து போன் மீல். இது 3 மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸ்ப்ரே வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரேவும் மீன் அமிலம் ஸ்ப்ரே தான் கொடுக்குறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. ரொம்பவே சூப்பரான பிளான்ட்டு. இது கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். நிறைய பூ பறிக்கலாம். நீங்கள் வீட்டில் அது யூஸ் பண்ணுற கரைசல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம சில பேர் கடலை புண்ணாக்கு கரைசல் அதெல்லாம் கூட ஊற்றலாம். நான் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல்லாம் பழச்செடிகளுக்கு, காய்கறிகளுக்கு கொடுப்பேன். இதுக்கு நான் கொடுத்தது கிடையாது. இந்த பிளான்ட் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி வளங்க. நம்ம முடிஞ்ச ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரோஸ் வெரைட்டி பார்க்கலாம். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். உங்கள் மாடி ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பூக்களோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெரைட்டி வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் நிறைய இந்த மாதிரி பூக்கும். அது வாங்கி வைக்கலாம். பட்டன் ரோஸ் பிங்க் கலர் அதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா நிறைய பூ உங்களுக்கு தொடர்ந்து பூத்துட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ பூ இருக்குது பார்த்திங்களா. இன்னும் பார்த்திங்கன்னா மொட்டு நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் மொட்டு இருக்குது. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள். நம்ம ப்ரூனிங் கரெக்டாக பண்ணணும். பூ பூத்து பிடிச்சோடனே ப்ரூன் பண்ணிடணும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லா பூவையும் கட் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லாவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் பூச்சி தொந்தரவு அதெல்லாம் வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் பூச்சி தொல்லை வருதோ வரலையோ நம்ம வந்து தவறாமல் நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடணும். நல்லா வெயிலில் வைக்கணும், வெயில் படணும். பால்கனியில் வச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 to 8 hours சன்லைட் கிடைக்குதான்னு பாருங்கள். தண்ணி வந்து ஈரமாக இருந்தால் ஊற்றாதீங்க. இப்போ தண்ணி ஈரமாக இருக்குது, காலையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது ஈரம் இருந்துச்சுன்னா ஊற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் பார்க்கலாம். இதுவும் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். 2, இங்கே ஒரு மொட்டு, 3. இதிலலாம் முள் ஜாஸ்தி இருக்கும், நம்ம பார்த்து கை வைக்கணும். இதுலேயே 3 பூ, 4, இதோ 1, 5. இப்போ இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு. ஸோ இதுவுமே க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். சைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல.